எல்லோருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது பார்த்தீங்கன்னா வாழை இலை பற்றிய சுவாரஸ்யங்கள். வாழை இலை பற்றிய சுவாரஸ்யங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா திருமணம், திருவிழா என எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் வாழை இலை கட்டாயம் இடம் பிடித்திருக்கும். கோவில் பூஜையில் தொடங்கி விருந்து பரிமாறும் வரை வாழை இலையின் பங்களிப்பு தனித்துவமானது. இன்றைய டிஜிட்டல் யுகத்திலும் பழமை மாறாமல் இன்றளவும் கடைபிடிக்கப்படும் பழக்க வழக்கங்களுள் ஒன்றாக விளங்கும் வாழை இலை பற்றிய சில சுவாரஸ்யங்களை பார்ப்போம். இப்போ குஜராத்தில் பார்த்தீங்கன்னா வாழை இலையை பயன்படுத்தி ஒரு உணவு, அதாவது புகழ்பெற்ற உணவு, அதுக்கு பேர் ரைஸ் பாங்கி. ரைஸ் பாங்கி இது பாரம்பரிய அரிசி மாவு சிற்றுண்டி. இது எந்த மாநிலத்தில்னா பிரபலமானது குஜராத்தில். வாழை இலைகளை வட்ட வடிவில் கத்தரித்து அதில் பார்த்தீங்கன்னா அரிசி மாவு, உளுந்த மாவு, தயிர், ஜீரகம், எண்ணெய், உப்பு இவற்றுடன் தண்ணீர் கலந்து மாவு பதத்துக்கு தயாரித்து இரு இலைகளுக்கு இடையே தோசை போல் பரப்பி வேக வைக்கும் உணவு முறைக்குத்தான் ரைஸ் பாங்கி என்று பேர். வாழை இலையில் வேக வைக்கப்படும் இந்த சிற்றுண்டி தனித்துவமான ருசியை கொடுக்கும். ரைஸ் பாங்கி. அடுத்தது வரலாறு. வாழை இலையோட வரலாறு பார்த்தீங்கன்னா கிமு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே உணவு பரிமாறுவதற்கு தட்டுகளாக, கிண்ணங்களாக வாழை இலைகள் பயன்படுத்தப்பட்டதாக தொல்பொருள் ஆய்வுகள் தெரியப்படுத்துகின்றன. இந்த நடைமுறை இந்தியாவின் பல்வேறு பகுதிகளுக்கும் பரவி இந்திய கலாச்சாரத்தின் ஒருங்கிணைந்த விஷயமாக இன்றளவும் பின்பற்றப்படுகிறது. அடுத்து, உணவு ஏன் வாழை இலைகளில் சுற்றப்படுகிறது? வாழை இலை திரவங்களை தக்க வைத்து கொள்ளும் தன்மையுடையது தான் வாழை இலை. அதனால் எந்த வகையான உணவுகளையும் வாழை இலையில் சுற்றி வைக்கலாம். அது உணவுக்கு போர்வை போல் பாதுகாப்பு கவசமாக அமையும். அடுத்து, அறிவியல் ரீதியாக வாழை இலையில் பார்த்தீங்கன்னா பாலிஃபீனால்கள் உள்ளன. வாழை இலையில் என்ன இருக்குது? பாலிஃபீனால்கள் உள்ளன. இவை கிரீன் டீயில் காணப்படுகின்றன. இந்த பாலிஃபீனால்கள் உடலில் தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடி நோய்களிலிருந்து பாதுகாக்க உதவும் என்று நம்பப்படுகிறது. அடுத்து, மரமா அல்லது மூலிகை செடியா? வாழை மரம் உயரமாக வளர்ந்தாலும் மிகப்பெரிய மூலிகையாகவே கருதப்படுகிறது. கடவுள்களின் பரிசாகவும் குறிப்பிடப்படுகிறது. அடுத்தது, வாழை இலைகள் எங்கிருந்து வந்தன? வாழை இலைகள் தென்கிழக்கு ஆசியாவை பூர்வீகமாக கொண்டவை. பண்டை காலம் முதலே வளர்க்கப்படுகின்றன. இன்று பார்த்தீங்கன்னா ஆசியாவை தாண்டி மத்திய ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா மற்றும் கரிபியன் தீபகற்பங்கள் வரை பரவி காணப்படுகின்றன இந்த வாழை இலைகள். வாழை இலை சுகாதாரமானதா அப்படின்னு பார்க்கும்போது வாழை இலைகளில் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருப்பதாக கருதப்படுகிறது. அதாவது அத்துடன் அதன் மேற்பரப்பில் காணப்படும் மெழுகு போன்ற அமைப்பு அழுக்குகள் ஒட்டாமல் தடுக்க உதவுகிறது. அந்த மெழுகு பூச்சி
நீர்ப்புகா தன்மையும் கொண்டிருக்கும். உணவை பரிமாறுவதற்கு பயன்படுத்தும் போது இனிமையான நறுமணத்தை வெளியிடும். நுட்பமான சுவையையும் அளிக்கும். கூடுதலாக வாழை இலைகள் சுற்றுப்புற சூழலுக்கு தகுந்தவையாக உள்ளது. அதனால் தண்ணீரில் லேசாக கழுவி அதை உபயோகப்படுத்தலாம். அதே மாதிரி அதாவது வாழை இலை கலாச்சாரங்கள் பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக 4 நாடுகள் இருக்குது. என்னென்ன? இந்தியா, பிலிப்பைன்ஸ், இலங்கை, தாய்லாந்து. இந்த 4 நாடு மட்டும் இல்லாமல் அதாவது மலேசியா, இந்தோனேஷியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் பாரம்பரிய வழக்கங்களிலும் வாழை இலை தவிர்க்க முடியாத அங்கமாக வகிக்கிறது. அப்போ முதல்ல இந்தியா, அதாவது இந்தியாவில் பார்த்திங்கன்னா திருமணம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளில் வாழை இலைகள் பிரதானமாக இடம்பெறுகிறது. பாரம்பரிய கலாச்சாரத்துக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவமாக கருதப்பட்டாலும் மக்கும் தன்மை கொண்டவை என்பதும் சுற்றுச்சூழலுக்கு உகந்தவை என்றும் முக்கியமானது. உணவு பரிமாறுவதற்கு அவை சிறந்த தேர்வாகவும் அமைகின்றன. அடுத்து பிலிப்பைன்ஸில் பார்த்திங்கன்னா கமாயான் என்பது, கமாயான் என்ன? கைகள். அதாவது வாழை இலையில் உணவுகளை பரிமாறி கைகளாலே உணவு சாப்பிடும் முறைக்கு பேர் தான் கமாயன். இது பார்த்திங்கன்னா பிலிப்பைன்ஸ் நாட்டில் பல நூற்றாண்டுகளாக பின்பற்றப்படும் பாரம்பரிய உணவு பாணி தான் கமாயன். இந்த விருது நிகழ்வின் போது ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக உணவு பரிமாறப்படாது. அதாவது மேஜை, டேபிள் முழுவதையும் வாழை இலைகள் ஆக்கிரமித்திருக்கும். அதில் விதவிதமான உணவுகளை குவித்து வைப்பார்கள். அங்கு கமாயன் என்ற வார்த்தைக்கு கைகள் என்று பொருள். உணவு வாழை இலைகளில் பரிமாறப்பட்டு கைகளால் உண்ணப்படுவதை குறிப்பது தான் கமாயன். அடுத்து இலங்கை. இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள வெப்பமண்டல நாடான இங்கு வாழை இலைகளில் உணவு பரிமாறும் வழக்கம் வரலாற்றில் ஆழமாக வேரூன்றியுள்ளது. இந்த பாரம்பரியம் பண்டைய காலங்களில் இருந்தே தொடங்குகிறது. மக்கள் உணவுகளை பரிமாறுவதற்கும் உட்கொள்வதற்கும் ஆக்கப்பூர்வமான தீர்வுகளை தேடினர். வாழை இலைதான் தீர்வாக அமைந்தது. அதாவது மீன் சமைப்பது, அரிசியை சுற்றி வைப்பது, இதெல்லாம் தாய்லாந்தில் இருக்கிற நடைமுறைகள். உணவு வகைகளை பரிமாறுவது, எடுத்து செல்வதற்கு பேக்கிங் செய்வது என பல்வேறு வகைகளில் வாழை இலைகள் பயன்படுத்தப்படுகின்றன. அதாவது இதெல்லாம் மிக முக்கியமான நாடுகள். இந்தியா, பிலிப்பைன்ஸு, இலங்கை, தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, இந்த நாடுகள் உள்பட தற்போது பார்த்திங்கன்னா இந்த வாழை இலை உலக நாடுகளில் அதிகமான நாடுகளில் இந்த வாழை இலை பயன்பாட்டுக்கு ஒரு தனித்த இடம் உண்டு. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மிக முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கும் இந்த வாழை இலையில் தான் உணவு பரிமாறப்படுகிறது. அதனால் வாழை இலைக்கு இந்த உலகில் அதாவது பயன்படுத்துவோரின் பங்களிப்பில் தனித்த இடம் உண்டு இந்த வாழை இலைக்கு. நன்றி.